விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா தேர்தலே இல்லாமல் சில பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் எவ்வளோ உறுதியாக சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு அவர் சொன்னதை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆலங்குடியில் சொன்னது நடந்துச்சுனே, அவன் வேட்பாளர் கொடுக்கட்டுமே, சீட்டு மட்டும் அறிவிக்கட்டும் விஜய் கட்சியில், அப்புறம் தெரியும். அப்புறம் சொல்லுவீங்க, அண்ணே நீங்கள் ஆலங்குடியில் சொன்னது நடந்துச்சுனே. பல பேர் எம்எல்ஏவே ஆயிட்டாங்க அந்த கட்சியில். மெய்யநாதன், இந்த நேரு அண்ணன், திருச்சி அண்ணன், புதுக்கோட்டை புத்துராஜாலாம் பரவாயில்ல, அவங்க எல்லாம் பரம்பரை எம்எல்ஏ இருக்காங்க. 2-3 எம்எல்ஏ, அது ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அவங்க கூட இவ்வளவு பகமானமா தெரியுது, 2 கார்ல போறாங்க. இந்த தாவேக்காரங்க எல்லாம் புதுக்கோட்டையிலும் சரி காரைக்குடிலும் சரி பல ஊர்ல பாக்குறேன், 20 காரு ஓலா கேப்ல எதுவும் வாடகை எடுத்து வாங்கன்னு தெரியல, 20 காரு சொரன்னு ஒரு போகுது. ஒரு பொண்ணு, ஒரு ஆள் வந்து ரோட்ல அடிபட்டு இருக்காரு. இப்போ ரோட்ல அடிபட்டுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு, என்ன இந்த கைகாட்டில் ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நீங்க 108க்கு போன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பைக் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க, இல்லையா நின்று அந்த ஏத்தி கொடுத்துட்டு நீங்க போயிருவீங்க. அவ்வளவுதான். அப்படி பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. எங்க தாவேக்கால 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றது, அங்க ஒருத்தன் வீடியோ எடுப்பான். ஆவணம் கை காட்டில, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஆவணம் கை காட்டில ஒருத்தர் உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு, 2 மினிட்ஸ் லேட்டா வந்தீங்கன்னா செத்துருவாரு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அந்த ரத்த கழுத்து வழியா போகுது, அதை கொஞ்சம் ஜூம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை கார்ல ஏத்துறது, ஆம்புலன்ஸ்ல, அது ஒரு ஆங்கிள், டாப் ஆங்கிள். அதை மேலேருந்து மரத்துக்கு மேலேருந்து ஒரு ஆங்கிள், ஜிம்மி சிப் கேமரா மாதிரி அதை வச்சு கொண்டு எடுத்துருவாங்க. அதை எடுத்து கார்ல ஏத்திச்சு. அப்புறம் எஸ்பி போய், சார் நீங்க என்ன பண்றீங்க, இந்த பாடி பாடி ஆகலன்னு இதை கொண்டு போய் மார்ச்சுரிக்கல, அவசர ஊர்தி கொண்டு போங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். அங்க போய் ஆபரேஷன் எப்படி பண்ணோம்னா, இந்த கிட்னி கொஞ்சம் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு, இந்த மாங்காய் கொஞ்சம் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு, இந்த கல்லீரல் கொஞ்சம் வீங்கி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. இவங்க, டே யாரா நீ படிச்சது பல் டாக்டர், இவன் உட்காந்து ஆபரேஷன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். ஒரு பையன் எங்க காரைக்குடியில ஒரு பையன், பிரபுன்னு ஒரு பையன், அவன் பல் டாக்டர், அவன் உட்காந்து ஆபரேஷன் பண்றது. அவங்க யாரா நீங்க? டக்குன்னு போறாங்க. நாவல் பழம் விற்கிற அம்மாவிடம் பாசம் காட்டிய தாவேக்கா வேட்பாளர். நாவப்பழத்துக்கிட்ட என்ன பாசம்? எவ்வளவு அந்த நாவப்பழம்? 100 ரூபா. இந்த மொத்தமா வச்சுக்கோ, 100 ரூபாய் கொடுங்க, நல்லா படிக்கணும். அவன் படிக்க முடியாத நாவப்பழம் வித்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு நாவப்பழத்தை வாங்கிட்டு ஒரு 100 ரூபா, இதை எடுத்து ரீல்ஸ் போடுறது. அவங்க அரசியல் பாருங்களேன், நேரா போறது, சாக கிடப்போன எடுத்து ஒரு ரீல்ஸ், நாவப்பழம் விற்கிறவனுக்கு ஒரு ரீல்ஸ். அப்புறம் இரவுல ஏற்கனவே அவங்க குளிர்ல வீடு வாசல் இல்லாம தெருவில் படுத்துக்கிறாங்க. தெருவில் அந்த வறியோர்கள் இருப்பாங்க இல்லையா, தெருவில் ஆதரவற்றவர்கள் படுத்துக்க. அவன் இங்க 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கதறிக்கிட்டு இருந்தா, இங்க செத்ததுக்கு அவனை ஏண்டா காரணம்னு சொல்லி இங்க 2 பேர் செத்துட்டான். இவன் குடும்பத்துல ஜூம் பண்ணி அடுத்த வேளை உணவுக்கு கஞ்சிக்கு பணம் இல்லை, ஆனாலும்